உங்க எல்லாருக்கும் ஆடி மாசம் எப்படி போகுது? எனக்கு ரொம்பவே சிறப்பா போகுது. எனக்கு இந்த கூழ், களி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் குளிச்சுட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் கிளம்புறோம். இந்த அச்சு முறுக்குலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் அண்ணன் வந்திருந்தான் ஈவினிங். ஸோ வந்து பப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். எனக்கு இந்த பப்ஸு எல்லாமே பிடிக்கும். எனக்கு என்னன்னே தெரியல, இந்த மாதம் நல்ல ஃபுட்டாகவே இருக்குது. அண்ட் டீக்கு பப்ஸு செம்மையாக இருக்குங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா. நாங்கள் 3 பேர் எல்கேஜிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எப்பயுமே ஆடி மாதம்னா அவள் வீட்டில் கூழ் ஊற்றுறாங்கன்னா நாங்கள் எப்பயுமே போயிடுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். பட் சண்டே என்னங்க இவ்வளோ காலியாக இருக்குது. எப்பயுமே வீக் டேஸ்லாம் போகும்போது அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். அண்ட் முக்காவாசி கோயிலில் எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் கூழ் ஊற்றிட்டு இருக்காங்க. பட் மெயினாக இங்கே ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஃபுல் நான்வெஜ்ஜுங்க. அண்ட் இவ்வளோ வருஷத்தில் நான் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்டதே கிடையாது. இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். ஏன்னா நான் மோஸ்ட்டாக வந்து வெள்ளி சனி அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட மாட்டேன். அதனால் நல்லா மீன் குழம்பு, எறா, மீன், முட்டை, மட்டன், சிக்கன் எல்லாமே இருந்துச்சு. அதை விட ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியாக போய் பேசிட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பேசி, அவங்க ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி, எங்கள் 3 பேர் ஃபேமிலியுமே நல்லா க்ளோஸு. ஸோ எல்லார் பேரண்ட்ஸ் கூடயுமே நாங்கள் நல்லா பாண்டிங்கில் இருப்போம். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு ஈவினிங். உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லுங்கள்.